அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நிந்தன் உளமே புகுந்த அதனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனார் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று தை மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. இன்று ஏகாதசி 7:35 இரவு வரை இருக்கு. அதுக்கு பிறகு துவாதசி திதி, அருமையான திதி ஏகாதசி திதி. கேட்ட நட்சத்திரம் உள்ளே இருக்குது, நாளைய காலம்பரை வரையும் இருக்குது. அதனால் சித்த யோகம் உள்ளே இருக்குது. ராகுகால 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளியல் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது? தினசரி இந்த கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் ஒரு சில கிரகங்கள் மாறும். ஒரு 2.25 நாளைக்கு ஒரு தவணை சந்திரன் மாறும். இப்படியெல்லாம் சூழல் இருக்கும். மாதத்துக்கு ஒரு தவணை சூரியன் மாறும். இப்போ சூரியன் மகரத்தில் தை மாதம் இருக்கிறதுனால இந்த மாதம் பூரா அதில் தான் இருக்கும். இன்னும் 18 நாளைக்கு இங்கே தான் இருக்கும். அடுத்து சந்திரன் விருச்சிகத்தில் இருக்குது. நட்சத்திரம் கேட்டைங்கிறதுனால விருச்சிகத்தில் இருக்குது. கேட்ட நட்சத்திரம் பூரா நல்லா இருக்கும். மூலம் வந்தால் தான் தனுசுக்கு போகும். அடுத்தபடியாக செவ்வாய் மிதுனத்தில் இருக்குது. புதன் மகரத்தில் சூரியனோடு சேர்ந்துருக்கு. குருவை ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்குது. சுக்கிரனும் சனியும் கும்பத்தில் நட்போட நண்பரோடு சேர்ந்து 2 பேரும் ஒன்றா பயணிக்கிறாங்க. அடுத்து ராகு மீனத்தில் இருக்குது. கேது கன்னியில் இருக்குது. அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் அப்படி காலத்தில் பேச்சு ஆகக்கூடிய ஒரு காலங்கள் உருவாகிட்டு இருக்கு. ராகு குரு 2 கிரகமும் சித்திரையில் பயிற்சி ஆகுது. அடுத்து 4 இருக்கு, சனி பயிற்சி, சனி பகவானுடைய பயிற்சி. அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். நல்லது செய்வார். குடும்பத்துக்கு அவங்களுக்கு தேவையான நன்மைகளை பூரா செய்வார். சனி பகவான் எங்கே இருக்காருன்னா 11 இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. ஆனால் கேது 6 இருக்கார். அது நல்லது. அதனால் உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு பூரா நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு இன்று ஜென்மகுரு பிரச்சனைக்குரிய நேரம். அது இன்னும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை அதில் இருக்கார். அதனால் அநேகமாக நமக்கு பங்குனிலேருந்தே இந்த பலனை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அடுத்த விட்டுக்கூடிய பலனை, அதாவது ஜென்மத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், குடும்பஸ்தானத்துக்கு போயிடுவார். ரிஷபத்துக்கு 2ஆம் இடமான மிதுனத்துக்கு போயிடுவார். அதனால் நல்லது நடக்கும். பங்குனி ஆரம்பத்திலேருந்தே அந்த பலனை 2 மாதத்துக்கு முன்னாடியே கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னால அது ஒரு நல்ல பலன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக மிதுன ராசி அன்பர்களை, உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கார்.
குரு வந்து 12ஆம் இடத்துல இருப்பது சிலாக்கியம் இல்லை, நன்மை இல்லை. அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையில் விரயத்தை தேவையில்லாத செலவுலாம் உண்டு பண்ணுவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால் நல்ல செலவுலாம் பண்ணுங்க, சுப விரயங்களாக பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். கடகராசி என்பவர்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அவங்க வயதுக்கு தேவையான நல்ல அமைப்புகள்லாம் நடைபெறுவதற்கு அருமையான நேரம். இது வந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கு. அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. கிரகங்கள்லாம் எதுவுமே உங்களுக்கு நிறைவாக இல்லை, எந்த கிரகமே நல்லா இல்லை. அதனால் சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதர் ராசிக்கு 6ல் போயிருக்கார், அதனால் அதுவும் நல்லா இல்லை. சந்திரன் மட்டும் உங்களுக்கு 4ல் இருக்கார், அவர் மட்டும் நல்ல இடத்துல இருக்கார். பாக்கி கிரகங்கள்லாம் சிறப்பாக இல்லை. அதனால் பார்த்து கவனமாக பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். குரு 9ஆம் இடத்துல இருப்பது மிகச்சிறப்பு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு 8ஆம் இடத்துல சனின்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால் இப்போ 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல பலன். ஆனால் அவங்களுக்கு வந்து சனி பகவான் 6ல் இருக்கார், அதுவும் ஒரு பெரிய சிறப்பு. சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறாங்க. அதனால் பார்த்து நிதானமாக குழப்பம் இல்லாமல் காரியத்தை செய்யுங்க, நல்லதே நடக்கும். துளாராசி என்பதிலே உங்களுக்கு 8ஆம் சனி நடந்துச்சு. ஆனால் ராகு வந்து 6ல் இருக்கு. 6ஆம் இடத்து ராகு உங்களை எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுவார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்கோ. அதாவது புதுசாக எதையும் பண்ணாதீங்க. அதாவது சில பேருடைய ஒரு கருத்துக்கள் என்னன்னா, இப்போ துளாராசிக்கு அருமையாக இருக்கிற நாள் சொல்கிறாங்க. எப்படி எனக்கு தெரியல, என்னுடைய அறிவுக்கு கேட்டவரை துளாராசிக்கு என்ன ஒரு 4 மாதத்துக்கு நேரம் சரியில்லை, அதுக்கப்புறம் தான். ஆனால் ராகு வந்து 6ஆம் இடத்துல இருப்பது அது ஒரு நல்ல பலன் தரும். அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 7ல் இருக்கார், 7ஆம் இடத்துல இருக்கார் குரு. உங்களுக்கு 9 கூடையவர் வந்து உங்கள் ராசியிலே இருக்கார், குருவுடைய பார்வையில் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். வேறு எந்த அமைப்பும் உங்களுக்கு நன்றாக இல்லை. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன நீங்கள் செய்யலாம், தைரியமாக பண்ணலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் சரி 6ஆம் இடத்துல இருக்கார், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி 3ல், ராகு 4ல். அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான தனுசு ராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. மகர ராசி என்பவர்களை நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க, இருப்பினும் நேரம் சரியில்லை. இருந்தாலும் குரு வந்து 5ல் இருக்கார், ராகு வந்து 3ல் இருக்கார், 7 நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் வரும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு வந்து நல்ல இடத்துல இருக்குது, ராகு நல்ல இடத்துல இருக்குது, நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியங்களும் அனைத்தும் நடக்கும். உங்களுக்கு தகுதிக்கு தக்கபடி, அதுக்காக அனைத்தும் நடக்குன்னா பெரிய கோடீஸ்வரனாக போயிருங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு என்ன அவங்களுக்கு தகுதிக்கு தக்கபடி என்னென்ன நடக்க வேண்டுமோ அது பூரா நடக்கும். அன்பான கும்பராசி என்பவர்களே, கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கார் சனி, உங்கள் ராசியில் இருக்கார் சனி பகவான், உங்களுக்கு 2ல் ராகு இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனில். குரு வந்து 4ல் இருக்கார். உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் தாமதப்படும், தடைப்படும், மெதுவாக நடக்கும். எல்லாமே பார்த்து கவனமாக ஞாபகமாக நடந்து கொள்ளுங்கள், அவசரப்படாதீங்க. அடுத்து மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 நடந்துகிட்டு இருக்கு, விரைய சனி. வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் நடக்கும். குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் ஓடின்னு இருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் இந்த குருவுடைய பார்வை நல்லா இருக்குது. 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்கள், இந்த 3 ராசி என்பவர்களுக்கும் 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருக்கும், சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. இந்த கோளறு திருப்பதிகம் ஞானசம்பந்தர் பாடிய இந்த வேஜரு தோழி பொங்கன் என்ற பதிகம் இருக்கிறது, அதை பாராயணம் செய்யுங்க.
அது நல்ல பலன் தரும் உங்களுக்கு. சனிக்கிழமை தோறும் காலமாக 2 வேளை இந்த 11 பாடலையும் பாராயணம் பண்ணிங்கன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கம் குறையும், அதிகமாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து சனிக்கிழமை எள்ளு போட்டலாம், கருப்பு துணியில் எள்ளு போட்டலாம், கட்டி விளக்கு போடுங்க, எள்ளெண்ணம் வைத்து காக்காய்க்கு வைங்க, வன்னி பாத்திரம் கிடச்சுன்னா அதனால அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களை, 19ஆம் தேதி அன்று ஒரு நண்பர் என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஐயா நீங்கள் ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக சொல்கிறீங்க, அது எப்படி ஐயா, எப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக சொல்கிறீங்க, அதை பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு முத நாள், ஐயா தொடர்ந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது வெளியூருக்கு போனால் என்னால் பதிவு பண்ண முடியலை, அதனால் அங்கே டவர் கிடைக்காதனால நான் பதிவு பண்ண முடியலை. அதனால் இப்போ வந்து அது இந்த எப்படி அந்த ஜாதகம் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். இப்போ அதாவது ஜாதகம் கணிக்கும் வழி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஒரு கிளாஸ் மாதிரி தான். இதை கொஞ்சம் பாருங்கள், பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்லி பார்க்க சொல்லுங்கள். லக்கணம் எப்படி ஆய்வு செய்வது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ஜாதகத்தில் நமக்கு வந்து முதல்ல எடுத்த உடனே பேசிக் வந்து அடிப்படை வந்து லக்கணம் தான். அதுதான் உயிர், அதுதான் ஜீவன். இந்த குழந்தை எந்த ஊரில் பிறந்தது, அந்த ஊரின் சூரிய உதயம் என்ன, மணி என்ன, நிமிடம் என்ன, அந்த ஊரின் ராசிகளின் அளவுகள் என்ன. இந்த ராசிகளுக்கு அளவுகள் இருக்கிறது. மேஷம் 4:15, ரிஷபம் 4:45, இப்படிலாம் ஒரு அளவுகள் இருக்கிறது. அந்த அளவுகள் என்ன, இவைகள் ரொம்ப முக்கியமாக நம்ம வழி, ஜாதகம் கணிப்பதற்கு ஒரு முக்கியமான வழி. இந்த ராசிமானத்தினுடைய அளவுகள் வந்து பொதுவான அளவு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கான். அதே பஞ்சாங்கத்தில் ஒரு பஞ்சாங்கத்தில் மற்ற அந்த இந்திரான்னு ஒரு பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கத்தில் இந்திராவில் அந்த ராசிமானத்தினுடைய அளவை போட்டு முக்கிய ஊர்களின் ராசிமான அளவுகள் அப்படின்னு சிங்கப்பூரில் ஆரம்பித்து டெல்லி வரையும் இருக்குது. அதில் எல்லா ஊருக்கும் அதில் இருக்குது. சில 2-3 ஊர் சேர்த்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் இந்த சூரிய உதயமும் ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். இப்போ ஜாதகம் எழுதுகின்ற போது இந்த குழந்தை எந்த ஊரில் பிறந்ததுன்னு நம்ம கேட்டுக்கணும். அந்த சூரிய உதயம் வந்து ஒரு ஊருக்கு ஒரு 150 கிலோமீட்டர் வரையும் கூட நம்ம அதை பதிவு பண்ணிக்கலாம், தப்பு வந்துடும். அதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக அந்த ஊரை கேட்டுன்னு பண்ணணும். அதனால் இதை பிறந்த ஊரை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, சொந்த ஊரை மட்டும் கேட்டு பதிவு பண்ணிடுறாங்க. அது மாதிரி சூரிய உதயம் ஊருக்கு ஊர் மாறும். இதை நாம் ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ணிக்கணும். அடுத்தபடியாக பொதுவான இந்த ராசி நாழிகை அப்படின்னா, மேஷ ராசி 4:15, ரிஷப ராசி 4:45, மிதனம் வந்து 5:15, கடகம் வந்து 5:30, சிம்மம் வந்து 5:15, கன்னி வந்து 5, துலாம் வந்து 5, விருச்சிகம் 5:15, தனுசு 5:30, மகரம் 5:15, கும்பம் 4:45, மீனம் வந்து 4:15. இப்படி இது வந்து பொதுவான அளவு. இந்த பொதுவான அளவிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊருக்குரிய, இப்போ சென்னையில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த சென்னையுடைய சூரிய உதயத்தை நாம் பதிவு பண்ணிக்கணும். சென்னையுடைய சூரிய உதயத்தை நாம் பதிவு பண்ணிக்கிட்டு, இன்று வந்து சென்னையுடைய சூரிய உதயம் 6:39, 6:39 தாண்டுது, வினாடிக்கு போகுது. 6:39 இன்றைக்கி போட்டிருக்காங்க. அன்றைக்கி சூரிய உதயம் 6:39. ஆனால் பஞ்சாங்கங்களில் ஒன்று போடுறான், அதை நம்ம பார்க்கக்கூடாது. இன்றைக்கி சென்னையில் சூரிய உதயம் என்னமோ அதை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா, எழுதும்போது பயன்படுத்தக்கூடாது. அதாவது பொதுவான அளவை வந்து ஜாதகம் எழுதுகிற போது பயன்படுத்தக்கூடாது. லக்கணம் தவறாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த பொதுவான அளவை வச்சுக்கிட்டு நம்ம ஜாதகத்தை கணிச்சோம்னா லக்கணம் வந்து தவறாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமான ஊர்களுக்கு ராசிமான அளவுகள் தனித்தனியாக உண்டு. மேஷ ராசிக்கு வந்து சென்னைக்கு வந்து 4:29. பொதுவான அளவு என்ன போட்டிருக்காங்கன்னா 4:15.
இப்போ நமக்கு 9 வினாடி நமக்கு சென்னைக்கும் பொதுவாக நம்ம போட்டிருக்க ராசிமான அளவுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு இந்த முறைப்படி தான் கருதப்படணும். இது மாதிரி ஒவ்வொரு ராசிமானத்துக்கும் அளவுகள் கூடும் குறையும். அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஜாதக லக்கணம் கணிக்கின்ற பொழுது இந்த குழந்தை எங்கே பிறந்தது அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து நம்ம இதை கொண்டு வரணும். இப்போ செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த இந்த ஊருக்கெல்லாம் இது இந்த சூரிய உதயம் இது கரெக்டாக இருக்கும். இது அந்த ராசிமான அளவுகள் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் நமக்கு சென்னைக்கு, செங்கல்பட்டுக்கு, காஞ்சிபுரத்துக்கு இதுக்கெல்லாம் இந்த இப்போ கொடுத்துருக்கிற இந்த சூரிய உதயமும் இந்த ராசிமான அளவுகளும் நம்ம பார்த்து நம்ம ஜாதகத்தை முறைப்படி கணித்துட்டோம்னா லக்கணம் சரியாக வந்துடும். அந்த லக்கணம் கணிக்கிறதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே போனால் நேரம் ஆகிடும். அதனால் நம்ம அந்த லக்கணத்தை முறையாக அந்த சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு இடப்படையத்து நேரத்தை கணக்கு பண்ணி அதை மணியை நாழியாக்கி இந்த இருப்பு இன்றைக்கி லக்கணம் என்ன இருப்பு, என்ன லக்கணம் இருக்குது, மகர லக்கணம் எவ்வளோ நாளி இருக்குது, அடுத்து என்ன லக்கணம், அடுத்த லக்கணம், இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி அந்த குழந்தை பிறந்த உதயாதி நாழிகை எவ்வளோ தூரம் வருதுக்கு, இந்த எந்த லக்கணத்தில் அது இருக்கிறது அப்படின்னு பார்த்து அதுதான் லக்கணம் கொண்டு வரணும். அடுத்தபடியாக லக்கணம் சரியாக கணித்து ராசி கட்டம், நவாம்சம் இவைகளை பிழை இல்லாமல் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ ராசியை பூர்த்தி பண்ணுவதற்கு பஞ்சாங்கத்தில் கரெக்டாக இன்றைக்கி என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பாதச்சாரம் போட்டிருக்காங்க. அந்த பாதச்சாரங்களை நாம் ஆய்வு செய்து அந்த அந்த கணக்குப்படி நம்ம கிரகங்களை ராசியில் இப்போ தனுசு மாதம்னா சூரியன் தனுசு, மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார். இப்போ மகர மாதம் என்பதுனால சூரியன் நம்ம மகரத்தில் இருக்கார். அடுத்து சந்திரன் எங்கே இருக்கார் இன்னைக்கு, இப்படி செவ்வாய் எங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி நம்ம அந்த ஜாதகங்களை கணக்கு பண்ணணும். அதுக்கு பிறகு ராசிமானத்திலேருந்து 9ல் 1 பங்கு நவாம்சம். நவம் என்றால் 9. இதில் 9 1 பங்கு வச்சு அந்த கிரகங்களை மாற்றி அமைக்கும். அது கொஞ்சம் சிரமமான கணிதம். அது 9ல் 1 பங்கு கொண்டு போய் நவாம்சத்தில் கிரகங்களை அடைக்க வேண்டும். அடைச்சிட்டோம்னா ஜாதகம் சரியாகிவிடும். இந்த ஜாதகம் நமக்கு முறையாக அமைந்துவிடும். அது இன்றைக்கி என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் நேற்று எவ்வளவு, இன்றைக்கி எவ்வளவு, நாளைக்கு எவ்வளவு இருக்கா, இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி நட்சத்திரத்தினுடைய ஆதியந்தம் பரம நாடியை கண்டுபிடிச்சி அதை பண்ணி இந்த நட்சத்திரத்துக்கு என்ன திசை, அந்த திசையினுடைய மொத்த கால அளவு என்ன, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி இப்போ கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம்னா சூரிய தசை, அது 6 வருஷம் இந்த சூரிய தசை, 6 வருஷத்தில் சென்றது எவ்வளவு, இருப்பு எவ்வளவு அப்படின்னு போட்டு ஜனனகால சூரிய தசை 4 வருஷம் 2 மாதம் 3 மாதம் கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இவ்வளவு, சென்றது இவ்வளவு அப்படின்னு நம்ம அதை எழுதி பதிவு பண்ணிட்டோம்னா ஜாதகம் முடிஞ்சிடும். ஜாதகத்தை இப்போ நம்ம சரியாக நம்ம கணிச்சிட்டோம் அப்படி வச்சுங்களேன். நவாம்சத்தையும் கணிச்சிட்டோம், தசாபுத்திகளையும் கணிச்சிட்டோம். இப்போ பலன் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்குற போது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் லக்கணம் என்பது ஜீவன். லக்கணம் என்பது ஜீவன்னா உயிர், அதான் பிரதானம். ஜாதகத்தில் லக்கணம் தான் பிரதானம். அப்போ ஒரு லக்கணத்தை வச்சுக்கிட்டு அந்த லக்கணத்துக்கு அதிபதியான கிரகம் யாரு, அவன் என்ன தன்மை உடையவன், நம்ம உடம்புல அவன் எந்த பகுதியை இயக்குகிறான், கிரகங்களில் அவன் என்ன செயல்பாட்டுக்கூடியவன், இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யணும். இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைகளை நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம். இப்போ மேஷ லக்கணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மேஷ லக்கணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். அந்த மேஷ லக்கணத்துக்கு படம் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆடு. அதனால் அந்த ஆட்டு தலையை சின்னமாக கொண்ட லக்கணத்தில் பிறந்தவங்க முன்கோபம் முரட்டுத்தனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒப்பிட்டு பார்க்குற போது செவ்வாய் நெருப்பு கிரகம், தீ கிரகம், உஷ்ணமான கிரகம், அதனால் அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறான். இந்த செவ்வாய் நம்ம உடம்புல எந்த பகுதியை இயக்குறான் அப்படின்னா பிளட்டுக்கு, அவன் ரத்தத்துக்கு தான் அவன் தன்மை, ரத்தத்தை ஓட செய்கின்றவன் செவ்வாய். அதனால் அதுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் கேட்டான், லக்கணம் என்பது
நாம் பிறக்கும் நேரத்தை வைத்து சூரிய உதயத்திலிருந்து கணிதம் செய்து கணக்கிடுவது லக்கணம். இதுதான் முதன்மை. அதனால் நம்ம பிறந்த நேரத்திலிருந்து சூரிய உதயத்திலிருந்து நம்ம கணக்கு பண்ணி லக்கணம் என்பது ஜீவன். ஜீவன் என்றால் உயிர் முதல் வீடாக கொள்ள வேண்டும். இப்படி நம்ம ஒவ்வொரு கிரகங்களையும் நாம் ஆய்வு செய்து 2ஆம் வீடு என்ன, இப்படி நம்ம ஒவ்வொரு கிரகங்களையும் நாம் ஆய்வு செய்து 2ஆம் வீடு என்ன, 3ஆம் வீடு என்ன, 4ஆம் வீடு என்ன, 5ஆம் இடம் என்ன, 6ஆம் இடம் என்ன, 7ஆம் இடம் என்ன, 8ஆம் இடம் என்ன, 9ஆம் இடம் என்ன, 10ஆம் இடம் என்ன, நான் ஒரு நாள் அதை பேசியிருக்கேன். இந்த 9ஆம் இடத்தை பற்றி இந்த தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு கட்டங்களை பற்றி நம்ம 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை பற்றிலாம் பேசியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு இடங்களையும் நாம் ஆய்வு செய்து அந்தந்த நாளில் எந்தெந்த கிரகங்கள் அங்கே இருக்கிறது என்று நாம் முறையாக நாம் ஆய்வு செய்து இந்த ஜாதகத்தை கணிதம் பிழையில்லாமல் கணிதம் செய்து நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குழந்தை எந்த ஊரில் பிறந்ததுங்கிறத ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அந்த ஊருடைய ராசிமானத்தினுடைய அளவு என்னென்னா அழகாக பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க. அதையும் எடுத்து அந்த ஒரு நமக்கு எளிமையாக தந்துருக்காங்க, நம்ம கணக்கு போட வேண்டியதில்லை. அதையும் நம்ம எடுத்துக்கிட்டு இதை ஜாதகத்தை கணிச்சோம்னா சரியான ஜாதகம் பிழை இல்லாமல் வந்துடும். அப்பொழுது நம்ம ஜாதகங்களை ஆய்வுக்கு எடுக்கிற போது இந்த 9 கிரகங்களும் எந்தெந்த பகுதியை நமக்கு இயக்குகிறது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிட்டோம்னா அந்த கிரகங்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ செவ்வாய் இரத்த சம்பந்தமான கிரகம் அப்படிங்கிறான். புதன் யாரு, வாயு கிரகம்னு பேர் இருக்கு, காற்று மண்டலத்துக்கு அதிபதி அவன். அப்போ உடம்புல காற்று சம்பந்தமான இப்போ கன்னியா லக்னம் மிதுன லக்னமாக இருந்தால் வாயு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவேன். ஐயா முழங்கால் வலி மூட்டு வலிலாம் இருக்கியா, இப்போவே வந்துருச்சியா, முதுகெல்லாம் வலிக்குது அப்படிம்பாங்க. அது காரணம் என்ன, அந்த லக்னத்துடைய தன்மையினுடைய அமைப்பு நம்ம உடம்புல வேலை செய்யும். அதுவும் போக வேண்டியது. அந்த லக்னாதிபதி புதன் அதுலேயே இருந்துட்டான்னு வச்சுங்களேன், அதுவும் கன்னியா லக்னத்தில் புதன் இருந்துட்டான்னா அவனுக்கு புதன் 3 பலம் பெறணும், ஆட்சி உச்சம் மூலத்திலும். அப்போ கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். வாயு தொந்தரவுகள் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம ஆய்வு செய்து கிரகங்களை ஆய்வு செய்து நம்ம ஜாதகங்களை பார்த்தோமையானால் நமக்கு பலன்கள் சரியாக இருக்கும். அதனால் இதை நம்ம பார்க்கணும். இப்போ மேஷ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல மேஷ ராசி நம்ம இருக்குது, 12 ராசி இருக்குது. மேஷ ராசி நம்ம உடம்புல எந்த படம் எந்த பகுதி அப்படின்னா தலைப்பகுதி. மொத்தமாக தலைக்கு அதிபதி மேஷம். அந்த மேஷத்துக்கு அதிபதி யாரு, செவ்வாய். முதல் பாவம்னு வேறு இருக்கு. 2வது ரிஷபம், கண் மூக்கு வாய் 2ஆம் பாவம். கண்ணுக்கும் மூக்கு வாய்க்கு இந்த கண்ணுக்கு தொடர்புடைய கிரகம் சுக்கிரன் அப்படின்னா அவன் ரிஷபத்துக்கு அதிபதி. அவன் 2ஆம் இடம் கண்ணு மூக்கு வாய். 3ஆம் இடம் மிதுனம், கழுத்து புஜம் காது 3ஆம் பாவம். அடுத்து கடகம், இருதயம். இந்த இடத்த நல்லா ஆய்வு செய்யுங்க. இந்த சந்திரனுக்கு ஒரு பேர் மனோகாரகன்னு பேர். சந்திரன் மனதுக்கு அதிபதின்னு பேர். தாய்க்கு அதிபதி, மனசுக்கு அதிபதி. அப்படின்னா மனசு எங்க இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு மனம் எங்க இருக்கிறது, இடது பக்கத்தில் மார்புக்கு நேரம் இருக்கிறது, இதயத்தில் இருக்க மனம் என்பது. அந்த மனசு கரெக்டாக இருக்கணும். மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். மனசு நல்லா இருந்து ஹார்ட் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனையே வராது, காரியெல்லாம் வராது. அதுதான் இறைவன் சொல்லியிருக்காங்க, மனமது செம்மையானால் மனம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனத்துக்கு இதயத்துக்கு அதிபதி மனோகாரகன்னு சந்திரனுக்கு பேர். அந்த சந்திரன் நன்றாக இருக்கணும். அடுத்து சிம்மம், மேல் வயிறு. வயத்தில் அடிவயிறு மேல் வயிறு 2 பாகம் இருக்கிறது. அது மேல் வயிறு பகுதி சிம்மம், 5ஆம் பாவம். கன்னி தொப்புள், அடிவயிற்று பகுதி. தொப்புள் பாகம் 6ஆம் பாவம். தொப்புள் பாகம் ரொம்ப முக்கியம். அது ஆரம்பத்திலேருந்து அது ரொம்ப நமக்கு தாய்க்கும் நமக்கு உறவை ஏற்படுத்தி கொடுத்த இடம் அந்த இடம். அடுத்து துலா, ஆண்குறி பெண்குறி, ஆண் உறுப்பு பெண் உறுப்பு. இதுவும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம். அடுத்து விருச்சிகம், ஆசனவாய். இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவன் 2 வீட்டுக்கு அதிபதி ஆகிடலாம். யாராக இருக்குன்னா மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும். அந்த ஆசனவாய் பகுதி அவனுக்கு வந்துடுறாரு. அடுத்து தனுசு, தொடைகள். 2 தொடைக்கு அதிபதி தனுசு.
அடுத்து மகரம் முழங்கால் மூட்டுக்கு மட்டும், முழங்கால்லாம் புல்ல இல்லை, மூட்டுக்கு மட்டும். அடுத்து கும்பம் முழங்கால்கள், 2 முழங்கால்களுக்கும் கும்பராசி தான் பொறுப்பேற்றுக்கிறான். அடுத்து மீனம் பாதம். இப்போ மீன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதத்தில் பிரச்சனை வரும். மீன லக்னத்தில் நிச்சயமாக நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாதத்தில் பிரச்சனை வரும். அந்த காலத்தில் பித்தவடியெல்லாம் நிறைய இருந்தது, இப்போ அதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஆணி வரும், காலில் ஆணி வந்து நடக்க முடியாமல் தவிப்பான், செருப்பு இல்லாமல் அவனால் நடக்கவே முடியாது, ரொம்ப தடுமாறுமா, அப்படியே புத்தாக இருக்கும். ஆணிக்கு மருந்து கண்டுபிடிக்கல, ஏன்னா இப்போ அதெல்லாம் இப்போ தன்னாவிலே இறைவன் நிப்பாடிட்டார். அந்த வியாதியெல்லாம் இல்லை, இந்த நோயெல்லாம் இப்போ கிடையாது. பித்த வெடிப்பும் யாருக்கும் இல்லை, இருந்தாலும் கால் வியாதி வந்துடுது, கால் எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இப்படியெல்லாம் ஒவ்வொரு பகுதியில் நமக்கு வந்து முன்னோர்கள் நமக்கு ஆய்வு செய்து சரி செய்து கொடுக்கிறார்கள். அன்பான நேயர்களை நாம் என்ன பண்ணணும், குழந்தை பிறந்த நேரத்தை நம்ம சரியாக எடுத்துக்கொண்டு அந்த ஊரின் சூரிய உதயத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அந்த ஊரின் ராசிமான அளவுகளை நாம் பஞ்சாங்கத்தில் இருக்கிறத பார்த்து அதையும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு ஜாதகத்தை முறையாக லக்கணத்தை நாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஜாதகம் கணிக்கின்ற பொழுது வேறு சிந்தனை நமக்கு இருக்கப்படாது, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுவிட்டு, ஏன்னா ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்தை நாம் கணித்து கொடுக்குறோம். அந்த சிந்தனையோடு நாம் அந்த ஜாதகத்தை கணித்து கொடுத்து அந்த கிரகங்களில் நம்ம அந்த முறைப்படி அந்த கிரகங்களை பூரா அந்த 12 கட்டத்திலையும் நாம் அடைச்சி கொடுத்து அந்த கிரகங்களுடைய தன்மைகளை நாம் ஆராய்ச்சி செய்து அவங்களுக்கு பலனை சொல்லுமையானால் அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக சிறப்பாக இருக்கும். இதுதான். அதுக்கு மேலே அனுபவம். அன்பான நேயர்களை அனுபவத்தை நான் டிவியில் போட முடியாது, அனுபவத்தை வந்து என் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் அவங்கவுங்களுக்கு வயது ஒன்று இருக்கிறது, அந்த அனுபவம் இருக்குது. எத்தனை ஆண்டுகள் ஜாதகம் பார்த்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 10 ஆண்டாக ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாங்க, படிச்சுவிட்டு பார்க்குறாங்கன்னா அனுபவம் பார்த்தாரு. 40 வருஷமாக ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அனுபவம் நிறையா இருக்கும். அதனால் அன்பான நேயர்களை நேற்று அந்த 19ஆம் தேதிக்கு அந்த நண்பர் கேட்டார், அதுக்கு இதுதான் சரியான பதிலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அனுபவத்தை வந்து நான் டிவியில் யூடியூப்பில் பதிவு பண்ண முடியாது. அனுபவம் வந்து நேராக அனுபவிச்சா தான் அது தெரியும். என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்து நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கேன், ஏன் தப்பாக இருக்காங்கிறத அனுபவிக்கின்ற பொழுது, எதையுமே அனுபவிக்கின்ற வழி வந்து நமக்கு வந்தால் தான் தெரியும். அனுபவிக்கின்ற பொழுது தான் தெரியும். நேராக சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் சொல்கிற மாதிரி தானே இவருன்னு சொல்லுவாங்கம்பாங்க. ஆனால் கரெக்டாக சொல்கிறாரு, நியாயமாக சொல்கிறாருன்றது ஓரளவு புரிபடும். அன்பான நேயர்களை நல்ல ஒரு ஜோதிட அணுகி முறையாக ஜாதகத்தை கணித்து அதனால் நீங்கள் நல்ல பலனடைந்து எல்லாம் வல்ல இந்த எம்பெருமான் இறைவனால் சர்வேஸ்வரனாலையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் நல்லவர்கள் அடைய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி.